ஒருவர் சொல்லுகிறார், இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்களே, அது ஒரு கொலை கருவி, அதை போய் வணங்குகிறீர்களே என்று கேவலமாய் ஒருத்தர் பேசுகிறார். இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். தாம் சிந்தின இரத்தத்தினாலே எந்த இடத்துல பிரச்சனையோடு பாவத்தோடு வேதனைகளோடு இருந்தாங்களோ அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குறார். அவங்களை எல்லாரையும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு தான் இரத்தத்தையே சிந்துகிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு, பாவத்தை துடைப்பதற்கு, தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே அவர்கள் எல்லாரையும் மன்னிப்பதற்கு, அவளை தகுதிப்படுத்துவதற்கு, தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு, தன்னுடைய நிலைமைக்கு சமமாய் அவளை கொண்டு வருவதற்கு அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை என்கிற அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி கொடுத்து விட்டார். வேறு யாரும் கையில் வச்சிருக்கிற பொருள்கள் பார்க்கும் பொழுது அங்கே கலகம்தான் வரும். ஆனால் இயேசு தான் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம். அவர் சமாதான காரணர். இயேசு உமக்கு நன்மைகளை செய்வார், மறவாதே. அல்லேலூயா.